எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்ன அங்க போட்டுறாரு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கர்ணனை பார்த்து பொண்ணுக்கு சேரவே முடியாது. கர்ணன் பொண்ணுக்கு சேரவே முடியாது. ஏன்னா அவன் பேரை சொல்லணுமே, அவன் பேரு விளங்கணுமே, கர்ணன் பேரு விளங்கணுமே, அவனுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை உண்டாக்கணும் பொண்ணுரு மூலமா. அப்படின்னு தானே நான் உருவத்தை மாத்தி கொட்டியாக வந்திருக்கிறேன். ஆனா நான் நல்லா குறிப்பாக்கும் அவனை ஈத்தோட போய் கர்ணன் நான் பார்த்துட்டு வரேன். ஓடி விடுறான். மகாராஜா மகாராஜா கடவுள் பொருத்தி வந்திருக்குங்க. ஏன்னா ரொம்ப நீங்க மனசு கஷ்டமா இருக்குங்க. உங்க கைராக காட்டுனீங்கன்னா நல்லா சோசியம் பார்க்கணும். நல்லா கொஞ்சம் சோசியம் பார்க்கணும். உங்க குடும்ப பத்தில அதியா எந்த ஊரு எந்த அப்படின்னு கேட்கிறேன். என்ன திருநாட்டே கேட்க வந்தாயே கோவிந்தாப்புன்னு சொல்லுது. அதனால சரி அம்மா இப்படி அதாவது உனக்கு என்ன சொல்றேன், எனக்கு மன கஷ்டமா இருக்கு. அதனால கைராக பார்த்து அதாவது கொஞ்சம் விவரமா சொல்ல. நம்ம புட்டன்னு சொன்னா நம்ம அப்படியாப்பட்ட பிரமாது இப்படியாப்பட்ட எனக்கு கல்யாணம் ஆனதுண்டோ அண்ணாதுண்டோ சொல்லுது. ஆனா உனக்கு கல்யாணம் ஆனது உண்மை 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 உண்டு சாமி. உனக்கு கல்யாணம் ஆச்சு சாமி, ஆச்சு சாமி. அதனால கல்யாணம் ஆனதுதான். ஆனா என்ன ஒரு கணக்கு சொன்னா எதுவுமே பெறாது. ஆமா அதனால இப்படியாப்பட்ட என்னை பிரிந்து போனவள் மனிதாகப்பட்டவள். அதாவது என்ன வந்து சேருவாள். ஆமா சேர மாட்டாளா. அதனால செய்ய பார்த்தேன். பொன்னணிய சுவாமியை கொண்டு மேல போச்சு அவங்க அப்பா விட்டு போயிட்டா. அதான் எப்பா வருவாள் எப்ப வருவா? என்ன கூட சேருவாளா சேர மாட்டாளா? விவரமா சொல்லு. அப்படி கேக்குதா வருவாளா வரமாட்டாளா அப்படி நம்மள்ட்ட கேக்குது. அந்த பையனுக்கு ரொம்ப ஆசை ரொம்ப ஆசை. ஆனா வருவா